தமிழ் சினிமாவை வேறு ஒரு தளத்திற்கும் தமிழ் சினிமாவை வேறு ஒரு களத்திற்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற, இனிமேல் எடுத்து செல்வோம் என்கின்ற முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய பத்திரிகையாளர் நண்பர்களே, இணையதள நண்பர்களே, யூடியூபர்ஸ் நண்பர்களே மற்றும் என்னென்ன பெயர் இருக்கிறதோ அத்தனை ஊடகத்திலும் வேலை பார்க்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் தி இன்வெஸ்டிகேஷன் படக்குழுவின் சார்பாக வருக வருகவென உங்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்று, சாந்த துர்க்கை மூவிஸ் பெருமையுடன் வழங்கும் தி இன்வெஸ்டிகேஷன் என்கின்ற படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு. படத்தினுடைய தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் திரு மோகன் ஆனந்த் அவர்கள், படத்தினுடைய சினிமாக்களை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சினிமா தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய அசோக் லோத்தா அவர்கள், மதிப்பிற்குரிய திரைப்பட இயக்குனர் ஆகாஷ் சுதாகர் அவர்கள், இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சிற்பி அவர்கள், இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் கணேஷ்குமார் அவர்கள், இந்த படத்தினுடைய சண்டை பயிற்சியாளர் SR ஹரி முருகன் அவர்கள், இந்த படத்திலே ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று தங்களது சிறப்பான நடிப்பை பங்களிப்பாக நேர்த்தியாக நடித்து தந்திருக்கின்ற நடிகர் நடிகைகள், அதாவது நடிகர் மாரிஸ், அருள், அரவிந்த், ஹென்றி மற்றும் நடிகைகள் கௌசல்யா, மகேஸ்வரி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். இந்த படத்தை பற்றியும் இந்த படத்தினுடைய சுவராஜமான தகவல்களை பற்றியும் ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டு படத்தை எடுத்து அதிலே அவர் இயக்கி அந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று நடித்திருக்கிறார்கள். தொழில்நுட்ப கலைஞர் உங்களோடு இருக்கிறோம். இப்பொழுது படத்தை பற்றியும் அதனுடைய தகவல்களை பற்றியும் ஒவ்வொருவராக பேச இப்பொழுது அன்போடு அழைக்கின்றோம். மற்றும் இயக்குனருமான மதிப்பிற்குரிய திரு மோகன் ஆனந்தன் அவர்கள் சினிமா தயாரிப்பாளர் திரு அசோக் லோத்தா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார்கள். படத்தினுடைய தயாரிப்பாளர் மோகன் ஆனந்தன் அவர்கள் திரைப்பட இயக்குனர் ஆகாஷ் சுதாகர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். படத்தினுடைய சண்டை பயிற்சியாளர் மதிப்புள்ள SR ஹரிமுருகன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கப்படும். படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் திரு சிற்பி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படும். படத்தினுடைய எடிட்டர் திரு கணேஷ்குமார் அவர்கள், டக்குனு ஓபன் பண்ணுவீங்க மேடம், அது ரொம்ப மடிப்பா இருக்கு. சார் சொல்லியா படத்தினுடைய எடிட்டர் திரு கணேஷ்குமார் அவர்களுக்கு, படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர் மாரிஸ் அவர்களை நடிகர் கூட வைக்கிறோம். நடிகர் அருண் நடிகர் கூட வைக்கின்றோம். அரவிந்த், நடிகர் ஹென்றி, நடிகை கௌசல்யா, அவர்களை கண்டு வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்து கொடுத்த மக்கள் தொடர்பாளர் மதிப்பிற்குரிய பி மணிகண்டன் அவர்களுக்கு தயாரிப்பாளர் சொல்லாத பற்றி கௌரவம். மகேஷ் உதவி மகேஷ் பத்திரிகை கூட முடிச்சு இந்த படத்தை பற்றி ஒருவராவது பேசுவாங்க. மேடம் கணேஷ் சைலன்ஸ்
சார் போடலையா? சொல்லிட்டேனே பேரு மகேஸ்வரி. டக்குனு யாரோ சார் 2 பேர் சேர்ந்து போடுங்க. வாங்க 2 பேர் சேர்ந்து போடுங்க. சேர்ந்து போங்க. நீங்க போங்க. சைடுல வந்து கேமரா கவர் பண்ணிக்கங்க. கணேஷ் வேற யார்ட்ட சால்வ் உங்களுக்கு 2 பேர் சேர்ந்து போடுங்க. சரி போட்டு விடுங்க. நீங்க போமா. கேமரா கவர் பண்ணிடுங்க. ஓகே வாங்க. வந்துருங்க. வாங்கம்மா. அது ஒரு போஸ் பண்ணுங்க சார். கேமரா பாருங்க. கேமரா அபிநயங்க பத்திரிகை நண்பர்களே, இப்பொழுது இந்த படத்தை பற்றியும் படத்தை நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் இப்பொழுது அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய கருத்துக்களை இப்பொழுது பதிவு செய்வார்கள். முதலாவது இந்த படத்திலே நடித்திருக்கும் திரு நடிகர் மாரிஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வணக்கம், நான் மாரிஸ் ஐயா. இந்த படத்தில் ஒரு அழகான ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. கேமரா ஒர்க்கு ரொம்ப சூப்பர், லொக்கேஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. சார் வந்து ரொம்ப அழகாக அவ்வளோ தன்மை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு ஒரு கதாபாத்திரம் கிடைச்சதுக்கு. இந்த படம் மிகப்பெரிய லெவலில் வந்திருக்கு. எல்லோரும் தேட்டரில் படத்தை பார்த்து வரவேற்கணும், வெற்றி பெற செய்யணும். ரொம்ப சந்தோஷம். வணக்கம், என் பேர் கௌசல்யா. நான் இப்போ நிறையா பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் பண்ண ஃபஸ்ட்டு படம் அப்படின்னா இந்த படம் தான். இதில் எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கும் போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் இந்த டீம் கூட நான் ஒர்க் பண்ணும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸ்டோரி வைஸாகவும் எனக்கு சொல்லிக் கொடுத்த விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. படத்தை எல்லாரும் வந்து தியேட்டரில் பாருங்கள். நல்ல படம், நல்ல கதை. தேங்க்யூ. இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு முதல் வணக்கம் தெரிவிக்கிறேன். என்னோடய பேர் அறிமுகன். இந்த இன்வெஸ்டிகேஷன் படத்தில் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி ஒரு படம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஃபைட்டு எடுக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ஃபைட்டர்ஸ் வச்சு தான் எடுப்போம். ஆனால் இதில் என்ன சூழல்னா, இதில் பண்ண கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அந்த ஆர்டிஸ்ட்டுங்களே இப்போ மாரி செல்வராஜ் சாராக இருக்கட்டும், தம்பிங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் வச்சு பண்ணோம். ரொம்ப நல்லா பண்ணாங்க, சிரமப்பட்டு பண்ணாங்க. அரவிந்த், அப்புறம் பேர் தான் கொஞ்சம் மறந்துடுச்சு, ஹென்றி இது மாதிரி எல்லாமே நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து மக்கள் பேராதரவு கொடுக்கணும். இந்த மாதிரி சின்ன படங்கள் வந்து வர தான் அடுத்த கட்டத்துக்கு சினிமா நகரும் அப்படின்றது என்னோட முழு நம்பிக்கை. நீங்கள் எல்லாம் தியேட்டரில் பார்த்து முழு ஆதரவு தரணும். அதோட என் கூட ஒர்க் பண்ண கேமராமேன் சாருக்கு நன்றி, எடிட்டர் கணேஷ் சாருக்கு நன்றி, இயக்குனர் சார் வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சாருக்கு நன்றி. வணக்கம். இந்த டீமில் ஒர்க் பண்ணதுக்கு ஐம் ஸோ ஹாப்பி. இந்த படத்தை பற்றி சொல்கிறோன்னா, மக்களுக்கு ரொம்ப அவசியமான தேவையான ஒரு படம். இதில் நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதில் சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். திரைப்பட இயக்குனர் ஆகாஷ் சுதாகர் அவர்களை அன்போடு அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் கேட்குதா? ஸோ முதல்ல தி இன்வெஸ்டிகேஷன் திரைப்பட குழு சார்பாகவும் நான் பத்திரிகையாளர்களை வரவேற்கேன். இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கான ப்ரோக்ராம் தான். இதை அழகான ஒரு இடத்துக்கு கொண்டு போவீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் இவங்க இந்த தளத்தை உருவாக்கியிருக்காங்க. செய்வீங்கன்னு நம்புகிறோம். நிறைய படங்களில் நான் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நான் செஞ்சுருக்கிற அத்தனை படமே சின்ன பட்ஜெட் படம் தான். ஸோ ஒவ்வொரு படத்துடைய கஷ்டம் வழி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இவர் கதாநாயகனாக நிறைய பேருக்கு தெரியும், தயாரிப்பாளராக தெரியும். ஆனால் இவர் ஒரு மருத்துவ சேவையில் ரொம்ப காலம் பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. நிறைய ஏழை மக்களுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாமல் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுதான் உண்மை. இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்றைய சூழ்நிலையில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு உலக மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு இருக்கிற டெய்லி ஒரு நிகழ்வுகள், பாலியல்
வன்கொடுமை, பெண் கடத்தல், குழந்தை கடத்தல், இந்த பிரச்சனை தான் இன்னைக்கு மீடியாவுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. இன்னைக்கு டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்குது. பேப்பரை பார்த்தா, மீடியாவை பார்த்தா அதுதான். ஸோ அது சம்பந்தமான ஒரு திரைப்படமாக தான் இது இருக்கு. இது வெளி உலகத்துக்கு வரணும். இதை கொண்டு போக வேண்டிய விஷயம் உங்ககிட்ட தான் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய இந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற கேமராமேன், நிருபர், பத்திரிகையாளர் உங்கள் கையில் தான் இருக்குது. கொண்டு போவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ், நம்மளுடைய ஃபைட் மாஸ்டர், அவருடைய பெரிய முயற்சி. இந்த படத்துடைய அந்த ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப அசந்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நான் அனுபவிச்சு பண்ண மாதிரி இருந்தது. ஸோ ஒரு இயக்குனராக சார் இருந்தாலும் நான் ஒரு இயக்குனராக அது ஒரு ஃபீல் பண்ணேன். ஸோ இப்போ தான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ அதனுடைய வழி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு இயக்குனருடைய வழி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை எப்படி இவர் அனுபவிச்சிருப்பாங்கன்றதை அதை புரிஞ்சேன். அதை அழகாக வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப இது ஒரு டீம் ஒர்க். ஸோ இந்த டீம் ஒர்க்கில் முக்கியமாக இன்னொருத்தரை நான் பாராட்டியே ஆகணும் அப்படின்னா கேமராமேன் தம்பி தானே. ஸோ ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப அருமையாக எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். பெரிய லெவலுக்கு வரணும் நீங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தம்பி எடிட்டர் கணேஷ்குமார். தம்பியை பற்றி சொல்லணும்னா நிறைய படம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100கணக்கான படங்களுக்கு மேல் இவர் பணி செஞ்சுருக்காரு. என்னுடைய எல்லா படங்களுக்குமே, நான் வெளியே கொண்டு வந்த எல்லா படங்களுக்குமே, எடுத்துக்கிட்டு இருக்க எல்லா படங்களுக்குமே கணேஷ்குமார் தான் எடிட்டர். அஜித்குமார் படத்துக்கே இவர் எடிட்டர் தான். ஆனால் வெளியே உலகத்துக்கு தெரியாது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு கோ டைரக்டர். ஸோ நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீக்வன்ஸையும் ரசித்து பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் நான் சொல்லணும். கணேஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் தம்பி மகேஷ், உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு சீக்வன்ஸையும் பார்த்தீங்கன்னா தோண்டு போகிற நேரத்துலலாம் தம்பியை பற்றி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அண்ணே இந்த படம் அப்படியே நின்றக்கூடாதுண்ணே, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போட்டிருக்கோம், கொஞ்சம் வெளியில் கொண்டு வாங்க, ஏதாவது பண்ணுங்க, என் அனுபவத்தில். அதே மாதிரி சார் பேசும்போதும் கண்டிப்பாக சொல்வாருன்னு நம்புகிறோம். ஆமாம், இவருக்கு பின்னாடி ஒரு துருவம் இருக்குன்னா ஃபேமிலிக்கு அப்பாற்பட்டு திரைப்படத்துறையை சார்ந்து கணேஷ், இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கு கணேஷை பற்றி, நம்மளை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இம்ப்ரெஸ். ஆனால் வெளியில் வந்தால் தானே நம்ம நீங்கள் கஷ்டப்பட்டதுக்குலாம் ஒரு பிரயோஜனம் இருக்கும், ஏதாவது செய்யுங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு ஒரு இம்ப்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் கணேஷ் கட்டாது. என்னோட சின்ன வயசு, என் பையன் வயசாக இருந்தாலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருக்கிறவன், ஒரு அருமையான பையன். ஸோ இவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதேமாதிரி இந்த ப்ரோக்ராம் பற்றி திடுத்துப்புன்னு சொன்னோன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெளியூரில் இருந்தேன் கொஞ்ச நாள். அரசியலே வேணாம், சினிமா வேண்டாம், எதுவும் வேண்டாம்னு கொஞ்ச நாளாக ஒதுங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து தம்பிக்காகவும் யார் இதில் இருக்காங்க அப்படின்னோன்னா டாக்டரை பற்றி சொன்னாங்க, மாஸ்டரை பற்றி சொன்னாங்க, எல்லாரையும் பற்றி சொன்னோன்னா சரி ஓகே. அதே மாதிரி மகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மகா ஆல்ரெடி என் படத்தில் ஏற்கனவே நான் எடுத்துக்கிட்டு இருக்க படத்தில் நடித்த பொண்ணு தான். மகாவும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோன்னா எல்லாம் பழக்கப்பட்டவங்க. ஸோ ஹென்றி பத்திரிகையாளர், நான் பத்திரிகையாளராக தான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா ஹென்றி நடிச்சிருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எந்த ஒரு அரசியல் ஒரு களத்துக்கு நான் போனாலும் பார்த்தீங்கன்னா உங்களை கேமராமேனோட ஒரு நிருபர் நின்னாலே என்னையே அறியாமல் ஒரு சந்தோஷம் வரும். என் இனமடா, என்னுடைய அண்ணன் மாதிரி, என்னுடைய தம்பி மாதிரி, என்னுடைய சொந்தம் அந்த கேமரா. ஏன்னா நான் என்ன பெயின்ல இருக்கோ அதே மாதிரி அதே குடும்பத்துடைய பெயின் நீங்க எல்லாரும் இருப்பீங்க, எனக்கு தெரியும். இந்த வழிய வெளியில உலகத்துக்கு ஒரு பாசிட்டிவா கொண்டு போறது ஒவ்வொரு நிருபரும் தான். ஸோ உங்களை அந்த இடத்துல பார்க்கும்போது என்னையே அறியாம ஒரு சந்தோஷம். ஸோ இந்த இடத்துல நான் திரும்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த கொரோனா பீரியட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரை நான் நேரடியா டெய்லியும் பார்த்த ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களை தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ இறந்துட்டாரு. அவருடைய வளர்ப்பு மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கொல்லி வச்சதே நான் தான். ஸோ அவர் கூட இருக்கும்போது நான் எங்கே பார்த்தாலும் போகக்கூடாத இடத்துக்குலாம் நான் போகும்போதெல்லாம் நான் ஒருத்தரை தான் பார்ப்பேன். ஒரு டீமை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது XYZ யாராக வேணா இருக்கட்டும். போலீஸ்காரங்களுக்கு அடுத்தது நிருபர்கள் தான். அந்த இடத்துல எதை பற்றியுமே கவலைப்படாமல் போராடின ஒரு ஆள் நீங்கள் தான். ஸோ அதனால திரும்ப நான் சொல்கிறேன், இந்த படத்தை பற்றி வெளி உலகத்துக்கு அவசியம் கொண்டு வாங்க. இந்த படம் இன்னைக்கு ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னோன்னே காலையில் தான் என்னுடைய அண்ணன் சினிமா தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400 படங்களுக்கு மேல்
வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர் அண்ணன் அசோக் லோடா அவர்கள். ஸோ உருவத்தில் பார்த்தீங்கன்னா பிரபுவோட அண்ணன் ராம்குமார் மாதிரி இருப்பார். என்னுடைய இனம் பிரியாத தோழர், என் கூட பிறக்காத அண்ணன், எப்படி வேணா சொல்லலாம். இப்போ தம்பிக்கு என்ன சொன்னோம் அதே மாதிரி தான் அண்ணனுக்கும் சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, தோண்டு போகிற நேரத்துல எல்லாம் ஊக்கம் கொடுக்குறவர் அசோக் லோடா. எனக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு சினிமா துறையில் வெளி உலகத்துக்கு வெளித்திரைக்கு வராத ஒரு மனுஷன் அசோக் லோடா. இந்த படம் வெளியிலே வராது அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு சமயத்திலையும் கிட்டத்தட்ட 400 படங்களுக்கு மேல் வெளிக்கொண்டு வந்தவர். உண்மை அது. இன்னைக்கு அசோக் லோடா இல்லைன்னா பாதி சினிமா துறை இல்லை. உண்மை அதுதான். நல்லவருக்கு நல்லவர். அதுக்கப்புறம் அவரை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த கஜா புயல் வர்தா புயல் சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியட்லையும் தேடி தேடி போய் அந்த மக்களுக்கு உதவி செய்ய, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சின்ன விஷயம் செஞ்சுட்டு அது பெருசாக யூடியூப்லேயும் சினிமாவிலையும் பேப்பர்லையும் விளம்பரம் கொடுப்பாங்க. அதனால் இந்த கையில் கொடுக்குறது இந்த கைக்கு தெரியாது. அந்த மாதிரி கஜா புயல் சமயத்துலையும் சரி, கொரோனா பீரியட்லையும் சரி, நம்ம ஏதாவது செய்யணும்னே அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை, அது நானாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், நீங்கள் உங்களில் ஒருத்தராக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் அப்படி அவர்கிட்ட காதில் கொண்டு போனீங்கனாலே பார்க்கலாம்ப்பா அப்படிதான் சொல்லுவார். அடுத்த 2வது நாள், அடுத்த 2வது வாரம், முதல் வாரம் உங்களுக்கு மெசேஜ் வரும், இங்கே ப்ரோக்ராம் இருக்கு, நீ வா. எதிர்பார்க்காத விஷயம். கொரோனா டைம்லலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சென்னை, செங்கல்பட்டு, தாம்பரம், காஞ்சிபுரம், திண்டிவனம், செய்யார் முதற்கொண்டு இருக்கிற அத்தனை அரசு மருத்துவமனைக்கும் தேடி தேடி போய் லாரியா இந்த பெண்களுக்கு நைட்டி எல்லாம், நைட்டி, சேரீ. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ஸாவது நம்ம மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு ட்ரெஸ் மாற்றி போட்டுப்போம். ஆனால் லேடிஸுங்களுக்கு ரொம்ப கஷ்டம். எல்லா கடையும் க்ளோஸ். போட்ட துணியை எத்தனை வாட்டி போடுறேன். அந்த மாதிரி இவர் தேடி தேடி போய் அந்த முக்கியமாக ஃபோக்கஸ் அந்த அரசு மருத்துவமனை பணி செஞ்சுக்கிட்டு இருக்க ஒர்க்கர்ஸ், டாக்டர் முதற்கொண்டு, பேஷண்ட் முதற்கொண்டு தேடி தேடி கொரோனா பற்றிலாம் கவலைப்படலை. அவராக போய் வாலண்டரியா போய் யாரோ ஏதோ கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 10-15ஆயிரத்துக்கு மேலே உள்ள துணிமணிகள், அது எத்தனை லட்சம் இருக்கும், காசு வேற. அந்த சமயம் எப்படி போய் குடோனை திறந்து எடுத்துட்டு வந்தாருன்னே தெரியல. இல்ல நம்ம அதை சொல்லிடலாம், அவரை பத்தி தெரிஞ்சாதாங்க நீங்க அடுத்த விஷயத்துக்கு போக முடியும். ஓகேங்களா? சீமான் பேசும்போது உட்காந்து கேக்குறீங்கல்ல, ஒருத்தரை பத்தி தெரிஞ்சாதான் தெரியும். அவ்வளவு பெரிய பிஸி ஷெடியூல்ல ஒருத்தர் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு கூப்பிடுறோம், எதையுமே யோசிக்கல, நான் வரேன். ஸோ அந்த இடத்துல நான் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றியை சொல்ல வரேன். ஸோ இது எல்லாம் எதுக்காக உங்களுக்கு அவரை பத்தி நான் சொல்றோம், இவரை பத்தி நம்ம சொல்றோம்னா, இவங்கெல்லாம் வெளி உலகத்துக்கு அதிகம் தெரியாத ஒரு மனிதர்கள். ஓகேங்களா? இல்ல பல சினிமாக்களை நீங்க பார்த்து தான் சொல்றீங்க, படம் நிறைய ஒரு 6 பேக் வச்சிருக்கணும். இல்ல நான் கேளுங்க மணிகண்டன், ஒரு நிமிஷம் கேளுங்க. இல்ல படம் நிறைய ஒரு 6 பேக் வச்சிருக்கணும், யங்கா இருக்கணும், ஒரு தோற்றமா இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கும் இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் களங்களை தாண்டி தான் அழகு. அழகுன்னா நீங்க எதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? 6 பேக் வச்சிருக்கிறது தான் அழகா? தனுஷ் 6 பேக்கா வச்சுக்கிட்டு சினிமாவுக்கு துறைக்கு வந்தாரு சொல்லுங்க. அழகுன்னா நீங்க எதை பார்த்து அழகுன்றீங்க சொல்லுங்க? இதே தாடி வச்சுக்கிட்டு தான் எல்லா படத்துலையும் நடிச்சிருக்கேன். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அழகுக்கு அப்பாற்பட்டதே ஒரு படத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வரது யாருன்னா, ஒரு அழகான இயக்குனர் கிட்ட இருக்கு, ஒரு அழகான வசனகர்த்தா கிட்ட இருக்கு, தயாரிப்பாளர் கிட்ட இருக்கு, அந்த படத்தோட PRO கிட்ட இருக்கு. நீங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு பண்ணாதான் அது ஒரு திரைப்படம். இல்லைன்னா அது படம் கிடையாது. எப்படி வரும்? 6 பேக் வச்சாதானா? இந்த படத்துடைய ட்ரெய்லர் பாருங்க, இவருடைய ஹார்ட் ஒர்க் தெரியும். ஓகேவா? ஓகே, ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்க எல்லாரையும் பார்க்குறேன். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இது ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போங்க. இது ஒரு சிறு படம் தான், இது ஒரு பெரிய ஒரு காவியமாக கொண்டு வரது உங்க கையில தான் இருக்கு. திரைப்படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. முக்கியமாக சாருடைய குடும்பத்தார் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். சார் இன்னும் மென்மேலும் வளரணும், நிறைய வாய்ப்பு கொடுங்க சார் எல்லாருக்கும். நன்றி. ஒளிப்பதிவாளர் சிற்பி அவர்கள் படத்தை பற்றி பேசுவாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். அந்த படத்தில் சான்ஸ் எனக்கு வந்து கணேஷ் தான் கொடுத்தாரு. கணேஷ் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. நல்லபடியாக அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். படம் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி. எடிட்டர் கணேஷ் இல்ல
படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர். வணக்கம், நான் வந்து டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன். என்னுடைய நிறுவனம் ஸ்ரீ சாந்தி துர்க்கைமன் மூவிஸ். நான் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு மெம்பர்ஷிப்பாக இருக்கேன். இது வந்து எனக்கு 3வது படம். ஃபஸ்ட்டு படம் மனைவி மைதெல்லாம், அதுவும் ரிலீஸ் பண்ணிட்டேன். அடுத்து டாம் கல்யாணம், அதுவும் ரிலீஸ் பண்ணிட்டேன். இது வந்து தி இன்வெஸ்டிகேஷன் படம் வந்து இது நான் தான் டைரக்ட் பண்ணேன். ஆனால் கதையை நான் சொல்லி ஐடியா சொல்லி கணேஷ் தான் எனக்கு வந்து உறுதுணையாக இருந்தார். அவர் மூலம் தான் கேமராமெல்லாம் ரெடி பண்ணி இந்த படம் எடுத்திருக்கோம். இதில் வந்து சாங் கிடையாது, எல்லாம் டிரெக்டிவோட தேடுதல் வேட்டை மாதிரி நிறைய பெண்களை கடத்துறது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது இதாங்க சப்ஜெக்ட். இதில் நான் வந்து 2 ரோல் பண்ணியிருக்கேன். மிலிட்ரி ஆஃபீஸராகவும் பண்ணியிருக்கிறேன், தம்பியாகவும் நான் பண்ணியிருக்கேன். டபுள் ரோல் பண்ணியிருக்கிறேன். அவர் ஃபைட் மாஸ்டர் வந்து முருகன் சார் வந்து நல்ல நேச்சராகவே நல்லா தொங்க விட்டார். 2 நாள் ஃபைட் நல்லா இருந்துச்சு. அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் படத்தில். கேமராமேன் சிற்பி சார் வந்து சிற்பி சகுமே நல்லா ஆங்கிளாக எடுத்து செதுக்கி வச்சுருக்காரு. அதுவும் உங்களுக்கு மூவியில் பார்த்தா தெரியும், ட்ரெய்லர்லேயும் தெரியும், மூவிலையும் தெரியும். மகேஷ் சார் வந்து அவர் தான் வந்து டைலாக் எல்லாத்தையும் நல்லா பக்கா மானிட்டர் பார்த்து சொல்லி கொடுத்து டேக் ஓகே பண்ணுவார். என்ட்ரி அரவிந்த், அருள், மாரிஸ் 4 பேர் வந்து இந்த படத்துக்கு பயங்கரமான தீவிரவாதியாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்க பெண்களை எப்படி கிடத்துறாங்கன்னு ஸ்க்ரீனில் பார்த்தா தான் தெரியும். அடுத்தபடியாக நடிகரும் இயக்குனருமான குணாஜி அவர்கள் பேசுவார். பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து எடிட்டர் கணேஷ் மற்றும் ஃபைட் மாஸ்டர் மாரி அவங்கள தவிர வேறு யாருமே எனக்கு பரிச்சயம் இல்லை. ப்ரொடியூசர் ஐயாவையும் கூட எனக்கு பரிச்சயம் இல்லை. நான் இந்த நிகழ்வுக்கு அல்லது இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்ததற்கு ஒரே ஒரு காரணம், எடிட்டர் கணேஷ். எடிட்டர் கணேஷ் வந்து நான் இயக்கிய ஜனநாயக தற்கொலை, திருப்பி அடி, செவிலியர் கடவுள் இந்த 3 குறும்படங்கள் நான் பண்ணேன். அந்த 3 குறும்படங்களுக்குமே எடிட்டர் வந்து கணேஷ் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர், ரொம்ப தொழில் நேர்த்தியான ஒருத்தர். நான் பண்ண அந்த 3 படைப்புமே இந்த சமூகத்தை நோக்கிய, இந்த சமூகத்துக்கு தேவையான, அதாவது வந்து நான் நினைச்சிருந்தா ஒரு காதல் படமாகவோ அல்லது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள பணத்தை ஈட்டுகின்ற ஒரு குறும்படத்தையோ அல்லது ஒரு படத்தையோ நான் இயக்கியிருக்கலாம். ஆனால் நான் அப்படி பண்ணலை. எந்த ஒரு படைப்பும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அதைத்தான் அப்பா பானுமேந்திரா அவர்கள் சொல்லுகிறார்கள், தாக்கத்தை ஏற்படுத்தாத எந்த ஒரு படைப்புமே அல்ல. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு பத்திரிகையாளர் தம்பி கூட ஒரு கேள்வி கேட்டார் தோழர்கிட்ட, 6 பேக்லாம் கதை தான் இங்கே 6 பேக், கண்டென்ட் தான் 6 பேக், 8 பேக், 10 பேக். ஒரு கதை பாரதி ராஜா அப்பா நினைத்திருந்தால் முதல் மரியாதை என்கின்ற ஒரு படத்திலே ஒரு ஆகப்பெரும் கலைஞன் செல்வாலய சிவாஜி கணேசன் அவர்களை வைத்து ஒரு அற்புதமான ஒரு படத்தை தந்தார். அப்பொழுது சிவாஜி கணேசன் அவர்கள் எத்தனை வயது இருக்கும் என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட மருத்துவர் ஐயாவை போன்றுதான் உடலமைப்பில் அவர் இருந்திருப்பாரு. ஆனால் அந்த கதைக்களம் அந்த படத்தை வேறு ஒரு இடத்திற்கு தூக்கிட்டு போச்சு. எனக்கு திடீர்னு தான் கணேஷ் சார் சொன்னார், இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கு, நான் கோடைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நான் விஷயமே தெரியாம எப்படி பேச முடியும் அப்படின்னு கேட்டேன். பொதுவாக வந்து இன்னைக்கு இந்த பயில்வான் ரங்கநாதன் மாதிரி ஆளுங்கள்லாம் நேற்று சென்ட்ரையும் ஒரு படத்தையே பார்க்காம சும்மா 2 நிமிஷத்துக்கு நான் மேடையில ஒரு இசை வெளியிட்டு விழாவில் நான் ஒரு நடிகனா பேசின கருத்தை வச்சுக்கிட்டு 2 நிமிஷத்துல பேசி படம் முக்க தேட்டருக்குள்ள போகாதீங்க, இது ஜாதி படம்னு சொல்றாரு. இது எப்படி நியாயம்? ஒரு படத்தை நீ பாரு, ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் நீங்க ஒரு ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு படத்துல நிறை குறைகளை படம் முழுசா பார்த்துட்டு நீங்க நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. அது உங்களுடைய தார்மீக கடமை, பத்திரிகையாளருடைய அறம், குறைந்தபட்ச அறம் அதுதான். அப்ப நான் எடிட்டர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து நீங்க இது டைட்டில் கேட்டேன், இன்வெஸ்டிகேஷனாரு, இதை பத்தி நான் எப்படி பேசுறது? நான் பொய்யா எதையும் பேச எனக்கு வந்து விருப்பம் இல்லை. அது வந்து நான் கலைக்கு செய்யற ஒரு துரோகமா நினைக்கிறேன். அப்ப டிசைன் கேட்டேன், 2 டிசைன் அனுப்பி விட்டாரு. பார்த்தேன், நிறைய நட்சத்திரங்கள்லாம் இருந்தாங்க, அவங்க நடிகர்லாம். ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்கும் பொழுது அதாவது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன் அதனுடைய தமிழாக்கம் விசாரணை. இந்த தலைப்பு ஏற்கனவே வெற்றிமாறன் அவர்கள் விசாரணைன்னு வச்சுட்டாரு. அப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா ஆங்கிலத்தில் இருக்கு,
அது எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் நம்மளே வட்டார வழக்கில் பேசும்போது அங்க இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப இந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது இந்த கதையினுடைய மைய பொருள் அல்லது அந்த நாட் அப்படின்னு சொல்ற முடிச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற மாணவிகளை அல்லது ஒரு 20-25 வயது நிரம்பிய மாணவிகளை, பெண்களை ஒரு மாஃபியா கும்பல் கடத்துகிறார்கள், அவர்களை பாலியல் அபியூஸ் செய்கிறார்கள். அவர்களை கடத்தி ஏதோ ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பல் இருக்கிறதா தான் நான் உணர்றேன். ஏன்னா ட்ரெய்லர் நான் முழுசும் பார்த்துட்டேன். இப்ப தயாரிப்பாளர் நடிச்சிருந்தா அவருக்கு இருக்கக்கூடிய படத்தை வச்சு வேற ஒரு படமோ ஒரு பெரிய நடிகைட்டோ அல்லது வர்த்தகமா இருக்கக்கூடிய ஒரு நடிகர்கிட்ட அவர் போயிருந்திருக்கலாம். ஆனா அவர் ஒரு கதை சொல்லி இருக்கிறாரு. அந்த கதையை இப்படி எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு எடிட்டர் பிடிச்சிருக்கிறாரு. உதவியக்குள்ள வச்சு டிஸ்கஷன் பண்ணி இவர் நினைத்திருந்தால் வேறு ஒரு படத்தை அவர் எடுத்திருக்கலாம். ஆனால் சமூக பொறுப்பு, அவர் ஒரு மருத்துவரும் கூட இப்ப நண்பர் சொல்லிதான் எனக்கு தெரியும், கணேசன் சொல்லல. அப்ப ஐயாவுக்கு இருக்கக்கூடிய அந்த தோராயமான வயதிலும் கூட இந்த சமூகத்தின் மீது அவர் வைத்திருக்கிற அக்கறையை நான் பார்க்கிறேன். இந்த பெண்கள் மீதான அக்கறையை பார்க்கிறேன். இந்த நாட்டினுடைய அக்கறையை பார்க்கிறேன். ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு பத்திரிகையாளருக்கும் ஒரு படைப்பாளிக்கும் இந்த சமூகத்தின் மீதும் இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் அக்கறை இருக்க வேண்டும். அக்கறை இல்லாதவன் அவன் மனிதனே கிடையாது. அதுக்காக 100% அக்கறையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு துளி இருக்கணும். அந்த ஒரு துளி அக்கறையை இந்த பெண்கள் மீதும் இந்த மக்கள் மீதும் இந்த மானுட சமூகத்தின் மீதும் வைத்திருக்கிற தயாரிப்பாளர் அவர்களுக்கு உண்மையிலேயே நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தின் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகையாளர் நண்பர்களே, இந்த படத்தை எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு 300 கோடி ரூபாய் 400 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தா கூட பெரிய பெரிய நட்சத்திரங்கள் பெரிய பெரிய உச்சபட்ச நடிகர்கள் இருந்தாலும் கூட கதை இல்லைன்னா படம் ஓடாது. இதனுடைய மூல மந்திரம் கதை. இந்த கதையில ரொம்ப அற்புதமா இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற தலைப்பு மூலமா சீக்கிரமா வெளியிட போறாங்க. இதுல ஃபைட் மாஸ்டர் ஹரிமுருகனா இருக்கட்டும், எடிட்டர் கணேஷ்குமாரா இருக்கட்டும், படத்தினுடைய ஒளிப்பதிவாளர், நான் சிற்பின்னு நான் மியூசிக் டேரக்டர் நினைச்சிட்டேன். ஏன்னா சிற்பி அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறாரு. அன்பு சகோதரர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். படத்தை நீங்க எடுத்துட்டு போங்க. நிறைய விஷயங்களை நான் பேசணும். என்னன்னா, இவர் இருக்கிறதுனால அவர் ஒரு சில பேருக்கு சொல்ல தெரியாம இருக்கலாம், அல்லது அவருக்குள்ள இருக்கிற அந்த காட்சியை வெளிப்படுத்த தெரியாம இருக்கலாம். ஆனா இவரோட உணர்வுகளை, எடிட்டரோட உணர்வுகளை நான் இந்த ட்ரெய்லர் மூலமா புரிஞ்சுக்கிட்டேன். சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு மாணவிய கதற ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன். இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா? பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா நீதி கிடைக்கல. அங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன். இந்த தலைப்புக்கும் நான் சொல்லுகின்ற விஷயங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பாருங்க. வேங்கை வயல் குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் 2.5 வருஷம் ஆயிப்போச்சு. அங்க இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கல. அதே மாதிரி இப்போ கஸ்டோடிக்கல் டெத்னு சொல்றாங்களே, லாக்அப் மரணம். திருப்பவனத்துல மடப்புறத்துல அஜித் என்ற தம்பிய ஒரு கேடுகட்ட அயோக்கிய பொம்பளை ஒருத்தி ஒரே ஒரு வார்த்தை சொன்னதற்காக அந்த அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தி தலைமைச் செயலர் டெல்லியில இருந்து ஒரு ஆளு, மெட்ராஸ்ல இருந்து ஒரு ஆளு, த்ரூ தி எஸ்பி, டிஎஸ்பி, அதுக்கு இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் தனிப்பிரிவு இப்படிலாம் பிரிவுகளை வச்சு அந்த அப்பாவி பையனை அடிச்சு கொன்னாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நீதி கிடைக்குமா? அது நம்மளுக்கு கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு அந்த பேராசிரியர் பொம்பளை ஏதோ நக்கிதாவா அந்த பொம்பளை மறுபடியும் அலுவலகத்தில் போய் காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாக்கப்படாமல் இங்கு எந்த விதமான குற்றங்களுக்கும் தீர்வே கிடையாது. அதே மாதிரி தூத்துக்குடியில ஜெயராஜ் பெனிக்ஸ் கஸ்டோடிக்கல் டெத், அவங்களுக்கு நீதி கிடைக்கல. அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் போது சிபிஐக்கு கேஸ மாத்துறாங்க. அந்த கேஸ் என்ன போது தூசியை தட்டி தூக்கி போட்டுறாங்க. அப்ப இருக்கிறவனுக்கு ஒரு நீதி, இல்லாதவனுக்கு ஒரு நீதி தான் இந்த சமூகத்துல கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி காராமுடியூர் செல்வம் முந்தைய வியாபாரி, அதே மாதிரி லாக்அப் டெத் அடிச்சே கொள்றாங்க. யார் இந்த காவல்துறைக்கு அதிகாரம் கொடுத்தது? ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஒரு ஆசிரியர் மூலமாவோ ஒரு சமூகத்துல அவனுக்கு ஒரு பாலியல் கொடுமை நடக்குதுன்னா அதை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லவே கூடாதுன்றதுக்காக தான் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியினுடைய அந்த எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்ற முதல் தகவல் அறிக்கையை வெளியிடுறான். ஏன் வெளியிடுறான்னா, இனிமேல் இப்படி ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா அவன் பயப்படணும். உன்னை நான் இந்த எஃப்ஐஆர் காப்பியை வெளியிட உன் பேரு, உன் ஊரு, உன் அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி கிடைக்காம மறுபடியும் இவங்க அடக்குறாங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்க துஷ்பிரயோகம் பண்றாங்க. இப்படி நிறைய விஷயங்களை இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டே நம்ம கடந்து போலாம். இந்த படம் நிச்சயமா இந்த சமூகத்துக்கு தேவையான, குறிப்பா பெண்களினுடைய பாதுகாப்பை கருதி, பெண்களுடைய சுதந்திரத்தை நாடி, ஐயா காந்தி அவர்கள் சொன்னார்கள், 12 மணிக்கு மேல் உடம்புல நகை நட்டுலாம் அணிந்து கொண்டுட்டு எந்த ஒரு பெண் தனியாக சுதந்திரமாக போகிறாளோ அப்பதான் இந்த நாடு சுதந்திரம் பெற்றது, விடுதலை பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பேப்பர்களை எடுத்து பாத்தீங்கன்னா தினம் ஒரு பாலியல், 3 வயசு, 10 வயசு, 70 வயசு, 80 வயசு,
அவங்களுக்குலாம் நீதி இல்லை. இப்போ மேலை நாடுகளெல்லாம் கண்ட இடத்துல அப்படியே நிக்க வச்சு சுடுறான், வெட்டி கொள்றான். ஆனால் இங்கு அரசும் அரசாங்கமும் இந்த மக்களுக்கான சட்டத்தை, நீதியை நிலைநாட்டுவதில்லை. இதுக்காக எங்கேயோ நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் முதலமைச்சரே நம்ம குறை சொல்ல முடியாது. அவருக்கு 1008 வேலை இருக்கலாம். ஆனால் ஒரு சில கருப்பாடுகள் காவல்துறை இருப்பவர்கள், ஒரு சில அரசியல்வாதிகளினால் சட்டத்தை அவர்கள் தன்னை வளைத்துக் கொண்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இங்கு நீதி மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் நடக்காம இருக்கணும். இப்படி நடந்த ஒரு விஷயத்தை ஐயா அவர்கள் மனசுல தோணி இருக்கு. அந்த கற்பனையை கதையாக்கி இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒரு பெயர்ல இந்த படமா கொடுத்துருக்கிறாரு. இந்த படம் ரொம்ப சீக்கிரமா வெளியே வரப்போகுது. மறுபடியும் இங்க வந்திருக்கிற பத்திரிகையாளர் நண்பர்கள் இந்த படத்தை எடுத்துட்டு போங்க. ஏன்னா சுதாகர் சொன்ன மாதிரி ஒரு படத்தை நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த பைல்வான் ரங்கநாதன் படமே பார்க்காம எப்படி மொக்கன்னு சொல்றாரு. இந்த புளிச்சட்டை மாதிரி 300 கோடி படத்துக்கும் 3 நிமிஷம் தான், 3 கோடி ரூபாய் படத்துக்கும் 3 நிமிஷத்துல சோழியை முடிச்சிடறாப்புல. ஒரு டைரக்டரோட வழி. இப்போ இவர் நினைச்சிருந்தா மருத்துவத்தில் சம்பாரிச்ச காசை வச்சு ஒரு 4 இடத்த வாங்கி போட்டிருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். இந்த வயதிலும் ஏன் சினிமா எடுக்கணும்? வர குறிப்பாக இந்த படத்தோட பட்ஜெட் ஒரு 50 ரூபா கூட வைங்க, ஒரு கோடி கூட வைங்க. அந்த பணம் இருந்துச்சுன்னா அவர் வேற ஏழை எளிய மக்களுக்கு கூட ஏதாவது உதவி செய்யலாம், அல்லது வேற ஒரு பொருளாதாரத்தை அவர் ஈட்டி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சமூகத்துக்கு இந்த மருத்துவர் ஆனந்தன் ஒரு நல்ல கருத்தை சொல்ல வேணும். இதன் மூலமா 1000 பேர் பார்க்காட்டியும் ஒரு 10 பேர் பார்த்தா இதுதான் இந்த படத்துக்கு கிடைச்ச வெற்றி. எனவே பத்திரிகையாளர் நண்பர்களே, உங்களை நான் பெருசு நம்புறேன். நிறைய நண்பர்கள் இருக்கீங்க. பெரிய பெரிய படத்துக்கெல்லாம் நடிகர்கள் இருக்காங்க, நடிகர்கள் இருக்காங்க. அவங்க ப்ரொமோஷன் தேவையில்லை. அவங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. பெரிய உச்சபட்ச நடிகர்களுக்குலாம் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க படத்தை எடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நீங்க தான் முழு சப்போர்ட் கொடுக்கணும். இந்த இன்வெஸ்டிகேஷன் படத்தை பத்திரிகையாளர் நம்பர் நீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தமிழ் சமூக மக்களுக்கும், குறிப்பாக இளம் பெண்களுக்கு இந்த படம் போய் சேர்ற வரைக்கும் நீங்க உங்களுடைய முயற்சியை கொடுங்க. நல்லா எழுதுங்க. குறை இருந்துச்சுன்னா குறைய சொல்லுங்க, நிறைய இருந்தா நிறைய சொல்லுங்க. மற்றபடி உருவக்கேலியோ அல்லது ஒருமையில பேசுறதோ அந்த மாதிரி எது வேண்டாம். நீங்க பாருங்க, படத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. இதுக்கு மேல மக்களோட கையில இருக்கு. படத்துல வேலை செஞ்ச ஒளிப்பதிவாளர் மற்றும் ஏனைய நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், எடிட்டர் கணேஷ் உள்பட பெரும் மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர் அசோக் லோரா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி இந்த ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் இந்த படத்தை பற்றி பேசுவதற்கு என்னை அழைத்த எடிட்டர் கணேஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது எனக்கு நான் பள்ளிக்கூடத்தில் நடிக்கும்போது ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருப்பேன் சார். இது என்னுடைய ஆம்பிஷன் இந்த நடிக்கணும் தான் சார் ஆம்பிஷன். ஏன்னா புது பொண்ணு தேட்டர் கிடையாது, கஷ்டமா இருக்கு. சரி, மக்களும் வரமாட்டாங்க. சரி, அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அப்படி பார்க்க போனா எத்தனையோ புது படங்களாக தான் சார் போயிட்டு இருக்கு. கதை கருத்து இருந்தா படம் ஓடுது சார். வருஷத்துக்கு 5% படம் ஓடுதுன்னு சொல்றாங்க. அதை பத்தி கேட்கலாம். இல்லை சார், என்னை பொறுத்த வரைக்கும் கதை தான் சார் ஹீரோ. அது அந்த காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர் அப்படி தான் சார் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது சார். கதை நல்லா இருந்தா ஓகே சார். முதல் படம் மனைவி ஓகே சார், பரவாயில்ல சார். அது எல்லாமே FM சேட்டலைட் எல்லாமே போச்சு. போட்ட முதல்ல எடுத்துச்சு. அது இயக்குனருக்கு பாதி டிஸ்ட்ரிபியூட்டும் கொடுத்து அவங்க ரிலீஸ் பண்ண, நான் என்னுடைய ஏரியா ரிலீஸ் பண்ண வரைக்கும் எல்லாம் வெட்டியில் ஓடிச்சு சார். ரெண்டாவது டாம்னு பார்த்தீங்கன்னா கொரோனாங்கிறதுனால கொரோனா முடிஞ்சு நான் அவசரப்பட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன். போட்டிலெல்லாம் 1 வாரம் ஓடிச்சு. கலெக்ஷன் ஏமாத்திட்டாங்க. இதுதான் உண்மை. அங்கே மீசாராஜன் சாரும் கூப்பிட்டோம். அவர் ஷூட்டிங்கில் இருக்கிறேன்ட்டாரு. சிசர் மனோர் திருப்பூரில் இருக்கிறேன்ட்டாரு. நொழிசபா மனோர் இது வேற படத்துக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டாரு சார். பண்ணலாம் சார், பண்ணுவேன் சார். நெக்ஸ்ட் இது ரிலீஸ் பண்ணணும் சார். அதுக்கப்புறம் தான் சார் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும். இந்த படம் நடிக்கும்போது உங்களுடைய சவாலாக இல்லையா சார்? என்ன சவாலான சில விஷயங்களை சமைச்சிங்க சார்? நான் அடிக்கடி பேப்பர் பார்ப்பேன். அதில் நிறைய அந்த கடத்தல் அது இதுன்னு வரும். அப்புறம் இந்த யூடியூப்பில் வெளிநாட்டில் அந்த பெண்களை கொடுமைப்படுத்துறது, சைனீஸில் ரொம்ப இது பண்ணுறதுலாம் அந்த மாதிரி சில இதெல்லாம் அப்படி தொகுத்து வச்சுருந்தேன் சார். அப்புறம் நானும் கணேசன் டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி எடுக்கலாம் ஒரு ஐடியா பண்ணுவோம் சார். எப்போ சார் ரிலீஸ் பிளான் பண்ணிருக்கீங்க? இனிமேல் தான் சார் டிசைட் பண்ணி. ஏன்னா வாரம் 10 படங்கள் வருது. அளவு கேட்குறேன்.
10ஓட 11 அத்தோட இதுன்னு கூட எடுத்து ரிலீஸ் பண்ண வேண்டியதானே சார். வேற என்ன சார் பண்ண முடியும்? இறைவன் செயல் சார். Thank you.